வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படின்றதையும், அதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்றது தமிழில் வந்துட்டு ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈர்ப்பு விதின்றது என்னன்னா, நம்ம எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதாங்க. நம்ம அதிகமாக நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதை நம்ம கிட்ட அட்ராக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து நல்ல விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம கெட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக நினைச்சோம்னா கெட்ட விஷயங்கள் மீன் பண்ணுற நெகட்டிவாக திங்ஸ் நம்ம எதை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். இதுதாங்க சிம்பிளாக சொன்னோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம காலேஜ் ஆஃபீஸ் எங்கேயோ போகணும் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம நம்ம நைட் போய் படுக்கும்போது நாளைக்கு சீக்கிரமாக போகணும், நம்ம கரெக்டான நேரத்தில் போயிடணும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் காலையில் அதுமாதிரி கரெக்டாக போய் சேர்ந்துருவோம், சீக்கிரமே போய் சேர்ந்துருவோம். அது இல்லாமல் நாளைக்கு நம்ம லேட்டாக போயிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ ஒரு வேளை இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சா என்ன பண்ணுறது, நம்ம லேட்டாக போயிட்டா பிரச்சனை ஆகிடுமே, இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக யோசிச்சோம்னா நம்மளால சீக்கிரமாக போக முடியாது. ஏதாவது ஒரு அதுக்கேற்ற மாதிரி சூழல் நமக்கு வந்து அமையும். ஒருவேளை நம்ம தூங்கிடலாம், இல்லை நம்ம போகிற வழியில் டிராஃபிக் ஜாம் எதனா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக நடக்கும், நம்ம நெகட்டிவாக நினச்சோம்னா அது நெகட்டிவாக தாங்க நடக்கும். இப்போ வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ பண ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பணக்காரன் ஆகிட்டேன் என்கிட்ட பணம் வந்து சேருது. அப்புறம் இந்த பணத்தை பற்றி நல்ல விஷயமா நம்ம யோசிச்சோம், என்கிட்ட பணம் சேர்ந்துட்டு எனக்கு பணம் பற்றி பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நமக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ நம்ம நல்லா இருப்போம், நம்ம கிட்ட பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா நம்ம எப்போ பார்த்தாலுமே நெகட்டிவ் திங்ஸ்லேயே இருந்தோம்னா, இப்போ ஐயோ என்கிட்ட பணம் வர மாட்டுது, நான் கடனில் இருக்கேன், என்னோட சம்பளம் கம்மியாக இருக்குது, இதை பற்றியே நம்ம 24 hours யோசிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம நெகட்டிவாக நம்ம பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மகிட்ட வந்து சேருங்க. நம்மகிட்ட பணம் வந்து சேராது, இது மாதிரி பணம் ரிலேட்டடான பிரச்சனைலாம் வரும். இது நான் பணத்துக்கு மட்டும் சொல்லலை, நான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். பாசிட்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக நடக்குங்க. ஸோ இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது. சரி, ரெண்டாவது விஷயம், இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஒரு நல்ல யூடியூபர் நான் ஒரு யூடியூபர் ஆகணுன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு நல்ல யூடியூபர் ஆக போகிறேன் அப்படின்றது முதல்ல எனக்கு நான் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்னவா ஆக போகிறோன்றது நமக்கே தெரியல அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ நம்ம எந்த டெஸ்டினேஷனில் போகிறதுன்றே நமக்கு தெரியாமல் இருக்குங்க. அதனால ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டு நம்ம என்னவா ஆகணும் அப்படின்றத நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பணும். ஆல்ரெடி நடந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்பணும். இப்போ நம்ம நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா அதை நானே நம்பலை அப்படின்னா அது நடக்காது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் யூடியூபர் ஆகணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் ஒரு யூடியூபர் ஆகுவேன், நான் ஒரு பெரிய யூடியூபர் சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபர் ஆகும் அப்படின்னு நான் நம்பலைன்னா அது நடக்காது இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் நம்பணும். மூணாவது விஷயம் வந்துட்டு கடுமையாக உழைக்கணுங்க. இப்போ நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி யோசிச்சுட்ருங்க, நிறைய டெக்னிக்கலாக சொல்லுவாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க, இந்த 3-6-9 மெத்தட் நிறைய சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், பட் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. நம்மளோட எண்ணமும் செயலும் ஒன்று சேர்றப்ப தான் நம்ம ஆகணும்னு நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஆகும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் இந்த 3 ஸ்டெப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் நம்புங்க, நீங்கள் அதை ஆகிட்டீங்க அப்படின்றத நம்புங்க. மூணாவது விஷயம் கடுமையாக அதுக்காக உழைங்க. ஸோ இந்த 3 நீங்கள் பண்ணும்போது ஒரு பீரியடில் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கலாம், ஒரு பேருக்கு லேட்டாக, சில பேருக்கு லேட்டாக நடக்கலாம், பட் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தினம் உழைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது. ரெண்டாவது விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுன்றதையும் சொல்லிட்டேன். ஸோ நான் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன் சிம்பிளாக டக்குன்னு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ நம்ம அதுவாகவே ஆகிடுவோம். இப்போ ஆக்டர் தனுஷ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல தான் நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகும். இதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நான் உங்களை சொல்லிட்டேன் எப்படி அப்ளை பண்ணி இம்ப்ரூவ் ஆகுறதுன்றது. ஃபஸ்ட்டு என்ன வேணுன்றதை முடிவு பண்ணுங்கள், அடுத்து அதை நீங்கள் நம்புங்க உங்களுக்கு நடந்த மாதிரி. ஸோ 3வது விஷயம் கடுமையாக உழைங்க. இது 3 விஷயம் தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி உங்களை சொல்ல வந்தது. இந்த 3 விஷயம் தான் அவங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் வேறு பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.